ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 12 விச் இஸ் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். ஸோ நிறைய ஏஐஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். அது மாதிரி கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய ஏஐஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வீடியோவும் டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கோங்க ஈஸியாக நம்ம லாங்குவேஜில் தமிழில். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த டாபிக் என்னென்னலாம் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கிராண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த 2 அப்ரோச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அது எப்படி ரெகக்னிஷன் பண்ணணும், என்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அண்ட் தென் நான் மானிட்டரி கவர்மெண்ட் கிராண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு அசெட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் கிராண்ட்ஸை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெவென்யூ ரிலேட்டடான கவர்மெண்ட் கிராண்ட்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். இன் நேச்சர் ஆஃப் ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன் அதுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் கிராண்ட் ரீஃபண்ட் நடந்தால் என்ன ஆகும், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ தான் கவர்மெண்ட் கிராண்டில் மொத்தமாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபியூ டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பேஜில் டோட்டல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கவர். ஓகே கைஸ், ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கிராண்ட்னா என்ன? கவர்மெண்ட் கிராண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அசிஸ்டன்ட், அவ்வளோதான். ஓகேவா? எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கேஷ் ஆர் கைண்டில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்க சொன்ன ஏதோ ஒரு சில ஃப்யூச்சர் கண்டிஷன்ஸை, ஏதோ ஒரு சர்டன் கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்டில் ஒன்று நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருப்போம், இல்லை ஃப்யூச்சரில் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கொடுக்க போகிற அந்த அசிஸ்டன்ட் பேர் தான் என்னது, கவர்மெண்ட் கிராண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கவர்மெண்ட் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை பாஸ்டில் பண்ணியிருக்கோம், இல்லை ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம், அதுக்கு மாறாக கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய அந்த கேஷ் ஆர் கைண்டை தான் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் கிராண்ட்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஸோ அதில் 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று கேபிட்டல் அப்ரோச், இன்னொன்று இன்கம் அப்ரோச். ஓகே, ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கிராண்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு, கேபிட்டல் அப்ரோச்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. இன்கம் அப்ரோச்சில் இன்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ரெகக்னிஷன். எப்படி என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நான் கவர்மெண்ட் கிராண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட் கிராண்ட்டை ஆரம்பிக்கணும், இந்த கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டே எப்போ தான் ஆரம்பிக்கணும், இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கிராண்ட்டை ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகே, ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், ஸோ என்ன அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்குறாங்க இல்லையா கவர்மெண்ட்டு, அதை நம்ம உறுதியாக அடித்து சொல்லணும். அதாவது ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் இருக்கணும். எதுக்குன்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று, நான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி சர்டைன் கண்டிஷன்ஸ் எல்லாமே பண்ணுவேன், ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எல்லாமே என்ன பண்ணுவேன், ஃபுல்ஃபில் பண்ணுவேன், எனக்கு கிராண்ட்டும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கிராண்ட்டை ரெகக்னைஸே பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஒரு கான்செப்டை பேஜ் நம்பர் 9.3 போய் பாருங்கள். இந்த ஒரு கான்செப்ட் செக் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷின் 6 பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு குட்டி கான்செப்டே இவ்வளோ இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொன்னேன்? ஸோ கவர்மெண்ட் கிராண்ட் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் இருக்கணும். எதுக்கு? ஒன்று ஃப்யூச்சரில் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுவேன், ஃப்யூச்சர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறது. இன்னொன்று, கிராண்ட் கண்டிப்பாக எனக்கு ரிசீவ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் நான் மானிட்டரி கவர்மெண்ட் கிராண்ட். இது என்ன நான் மானிட்டரி கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னா என்ன? இது மானிட்டரி டேர்ம்ஸில் இல்லாமல் நான் மானிட்டரி அசட்ஸாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு அந்த மாதிரி. ஸோ இதை என்னன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நாமினல் வேல்யூவில் ரெக்கார்ட் பண்ணணும். அவ்வளோதான் இதில். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையான கவர்மெண்ட் கிராண்டோடைய விஸ்வரூபமே தெரியும். சரியா? ஸோ ஒரு 3 விஷயம் இருக்கும்ப்பா. என்னன்னா, ப்ரெசன்டேஷன் யார் யாருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸுக்கு, அண்ட் தென் ரெவென்யூ ரிலேட்டட் ஐட்டம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 3 திங்ஸுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, எப்படி நம்ம கவர்மெண்ட் கிராண்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரோடது பார்க்க போகிறோம், ஃபிக்ஸ்டு அசெட்டோடது பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு டீப்பாக கவனிங்க. நான் சொல்கிற ஒர்க்கிங்ஸ்லாம் போட்டு பாருங்கள். நான் சொல்கிற ஒர்க்கிங்ஸ்லாம் நான் ஒன்றுமே ஒரு கொஸ்டின் இடத்துலையே சொல்லிடுவேன். இந்த கொஸ்டின்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லி முடித்தோடனே நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்டில் செம்ம கிரிப்பு கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம கண் எங்கே போகணும், டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போகணும். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கணும். ஓகேவா? தேவையான பொருட்கள் என்னென்னலாம் இருக்கும், ஒன்று அந்த அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த காஸ்ட் இருக்கும். கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இருக்கும். ஸ்கிராப்பு, சால்வேஜ் வேல்யூ, லெஸ்ரியல் வேல்யூ, இது எல்லாமே ஒன்று தான். சரியா? ஸோ ஸ்கிராப் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக இதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் லைஃப், இந்த 4 பொருட்கள் தான் என்ன,
இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு தேவையான விஷயம். என்ன டிஷ்ஷு? டிப்ரிசியேஷன் அமௌண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 4 பொருட்களும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறப்ப தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எய்தர் ஃபஸ்ட்டு கொஸ்டினை டீப்பாக படிங்க, லைன் பை லைன் வந்து நம்ம படிக்கணும். என்னன்னா, கவர்மெண்ட் கிராண்ட்டை டிப்ரிசியேஷன்லேருந்து டிடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை செப்பரேட்டாக டெஃபர்ட் இன்கமாக காட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கவர்மெண்ட் கிராண்ட்டை டிப்ரிசியேஷன்லேருந்து டிடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை செப்பரேட்டாக வந்து அக்கௌண்ட்டில் காட்ட சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். இந்த 2 விஷயத்தை பொறுத்து தான் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற எல்லா விஷயமே. சப்போஸ் கவர்மெண்ட் கிராண்ட்டை டிடக்ட் பண்ண சொல்லிட்டாங்க டிப்ரிசியேஷன்லன்னா, இதுதான் ஃபார்முலா. என்னது? அப்போ டிடக்ட் தான் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ டிப்ரிசியேஷனில் கவர்மெண்ட் கிராண்ட்டை நம்ம டிடக்ட் பண்ண வேண்டியதான். அசட்டுடைய காஸ்ட்டு தேவையான பொருளாக எடுத்தோம்ல அதுதான். ஓகே, அசட்டுடைய காஸ்ட்டு டிடக்ட் பண்ண சொன்னனால கவர்மெண்ட் கிராண்ட்டை டிடக்ட் பண்ணுறோம். மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ, ரெசிடியல் வேல்யூ, சால்வேஜ் வேல்யூ எல்லாமே ஒன்று தான். டிவைடட் பை யூஸ்ஃபுல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோன்னா இதுக்கு உட்பட்ட டிப்ரிசியேஷன் அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் இது சால்வ் பண்ணுறப்போ. சரியா? சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் கிராண்ட்டை செப்பரேட் அக்கௌண்ட்டில் காட்ட சொல்கிறாங்க, அதாவது டெஃபர்ட் இன்கமாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து எப்படி டிப்ரிசியேஷன் பண்ணணும்னா, இங்கே இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, இங்கே அதை இன்க்ளூட் பண்ணாமல் வெறும் டிப்ரிசியேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். இங்கே கவர்மெண்ட் கிராண்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இங்கே இன்க்ளூட் பண்ணல, அவ்வளோதான். அதனால தான் அடிச்சு வச்சிருக்கேன். இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும்ல, அதனால எழுதி அடிச்சிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா பதியும். ஓகேவா? ஸோ அப்புறம் அது இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, அதுதான் இதோட டிப்ரிசியேஷன் அமௌண்ட், இந்த கேஸோடைய டிப்ரிசியேஷன் அமௌண்ட். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் அப்போ எங்கே போகும் அப்படின்னா, அதுக்கு தான் தனியாக ஒரு அக்கௌண்ட்டை நம்மளை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, விச் இஸ் டெஃபர்ட் இன்கம் அக்கௌண்ட். அதுக்கு வந்து எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். என்னதுன்னா, இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இங்கேயும் போகணும். ஓகேவா? இது என்னன்னா, இந்த மெத்தடில் கண்டுபிடிச்ச வேல்யூ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிட்டோன்னா டெஃபர்ட் இன்கம் கிடச்சிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அதாவது இங்கே நம்ம பண்ண என்ன பண்ணும், அதோடைய வேல்யூ மைனஸ் கவர்மெண்ட் கிராண்ட் வச்சு பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ, இதோடைய டிஃப்ரென்ஸ் தான் என்னது? டெஃபர்ட் இன்கம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரிஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கான்செப்டில் கிளியராக இருங்க, கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோமா, அப்போ ஃபிக்ஸடு அக்கௌண்ட் அதாவது ஃபிக்ஸ்டு அசெட் நம்மளுக்கு என்ன ஆகுது, பர்ச்சேஸ் பண்ணுறனால வருது. ஸோ நம்ம எதை வந்து கொடுத்து வருவோம், நம்மளுடைய காசை கொடுத்து தானே போவோம். அப்போ அந்த இடத்துல பேங்க்கு கம்மியாகுது. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன அமௌண்ட் நம்ம போடணும், அசட்டுடைய காஸ்ட் தான் போடணும் ஜேர்னல் என்ட்ரியில். ஓகே. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதில் நம்மளுக்கு பணம் ஏறி இருக்கும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட். ஓகேவா? இதான் 2வது என்ட்ரி. அடுத்தது தான் டிப்ரிசியேஷன் என்ட்ரி. இந்த டிப்ரிசியேஷன் என்ட்ரி தான், இந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சோம். ஓகேவா? டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்சோமா, அதுதான் இதான் இங்கே போடுறோம். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட். ஸோ அதை என்ன பண்ணுறோம், பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட், அவ்வளோதான். ஸோ இது இன் கேஸ் ஆஃப் என்ன, கவர்மெண்ட் கிராண்ட்டை டிடக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சது. சரியா? இங்கே கண்டுபிடிச்சது. சப்போஸ் அது செப்பரேட் அக்கௌண்ட்டாக காட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு தான் கீழே இந்த மாதிரி போடணும். ஸோ வாட் எவர் வி டிட், அங்கே என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே வரும். அதே தான் இங்கே வரும். ஓகேவா? பட் இந்த இடத்துல இங்கே நம்ம என்ட்ரிஸ் எல்லாமே அதே தான் வரப்போகுது. பட் இங்கே அமௌண்ட்டு தான் மாறும். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணோம், டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டு வேறு கண்டுபிடிச்சோம். என்னது, கவர்மெண்ட் கிராண்ட் இல்லாமல் கண்டுபிடிச்சோமா, அதை வந்து போடணும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடிஷ்னலாக என்ன பண்ணணும், செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெஃபர்ட் இன்கம் ஓப்பன் பண்ணோம்ல, ஸோ அதை பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், இங்கே போட்டு பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் 2 டைப் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். அதாவது ஃபிக்ஸ்டு அசெட் மூலமாக நம்ம வந்து கவர்மெண்ட் கிராண்ட்டை வந்து வாங்குறப்போ ஸோ என்னென்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்த்தாச்சு. சரியா? ஸோ இதில் கிளியராக இருக்கீங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெவன்யூ ரிலேட்டடாக வரக்கூடிய கவர்மெண்ட் கிராண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெவன்யூ ரிலேட்டடாக வரக்கூடிய விஷயத்தில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எய்தர் நம்ம வந்து பிஎன்எலுக்கு கிரெடிட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் அதர் இன்கம்க்கு நம்ம போடலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், எஃபெக்ட் ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணலாம், இல்லை அதர் இன்கமில் போடலாம், அவ்வளோதான், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே. ஸோ போன வாட்டி மாதிரியே இங்கேயும் வந்து 2 கேஸ் இருக்குது. ஓகேவா? என்ன கேஸ் அப்படின்னா, இந்த மாதிரி சேலரி காஸ்ட்டில் வந்து டிடக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒரு கேஸு. இன்னொன்று அதர் இன்கமில் நம்ம காட்டணும் செப்பரேட்டாக. போன வாட்டி டெஃபர்ட் இன்கமில் செப்பரேட்டாக காட்டுற மாதிரி இங்கே அதர் இன்கமில் காட்டணும். அதே ஜேர்னல் என்ட்ரி தான் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கிராண்ட் ரிசீவ் ஆகுது, ஸோ அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டெஃபர்டு இன்கம் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு என்ன லம்சமாக கொடுத்தாங்களோ, கிராண்ட் என்ன கொடுத்தாங்களோ அது லம்சமாக கொடுத்த அமௌண்ட் டோட்டல். அடுத்து அதில் நெட்டு, இதுதான் வந்து நம்ம இதில் டிஃப்ரெண்ட்டாக போடுற என்ட்ரி. சரியா? பட் அந்த என்ட்ரி வந்து ஒன்றா தான் இருக்கும்.
ஓகே, இதில் வர அமௌண்ட் தான் டிஃபர் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ இன்கர் பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட் கிராண்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ. ஓகேவா? இதுதான் வந்து லெஸ் பண்ணிட்டோன்னா இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிரும். அடுத்தது வந்து இங்கே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க தேர்ட் என்ட்ரியில் அப்படின்னா, நம்ம அந்த கிராண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த கிராண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். டெஃபர்ட் இன்கம் அக்கௌண்ட் டு சேலரி எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் என்னன்னா, அதர் இன்கமாக செப்பரேட்டாக வந்து ட்ரீட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதே என்ட்ரி தான். ஓகேவா? பட் இந்த இடத்துல டு அதர் இன்கம் அக்கௌண்ட், பிகாஸ் அதர் இன்கமில் செப்பரேட்டாக நம்ம காட்டணும். சரியா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நெட்டு காமிச்சோம். இந்த இடத்துல அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் காமிச்சா போதும். பெர் ஆனம்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ், இங்கே கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளோ, அவ்வளோதான். ஸோ அந்த கவர்மெண்ட் கிராண்ட் பெர் ஆனம் எவ்வளோ இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லம்சம் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதில் எவ்வளோ பீரியட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பீரியடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் 10 years ஆர் 5 years கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் டிவைட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கிராண்ட் பெர் ஆனம் வந்து கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ரெவன்யூ ரிலேட்டட் ப்ரெசன்டேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நேச்சர் ஆஃப் ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் என்னது நேச்சர் ஆஃப் ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன். ஸோ ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன் நேச்சரில் எப்படிலாம் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாவோ இல்லை சப்சிடி ஸ்கீம் மூலமாவோ கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்குறப்போ நம்ம அந்த கிராண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னா, கேபிட்டல் ரிசர்வாக என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். சரி, என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வாக ட்ரீட் பண்ணணும். நெய்தர் அதை டிவிடெண்டாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, டெஃபர்ட் இன்கமாகவும் என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா? இந்த விஷயம் இந்த 3 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன் இது தவிர வேறு எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 5, இல்லஸ்ட்ரேஷன் 6ல் சப் டாபிக் செகண்டாக கேட்டிருக்க சப் கொஷின் வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்ட். இதுதான்ப்பா அதிகமாக சம்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது கவர்மெண்ட் கிராண்டில் அதிகமாக சம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ரீஃபண்ட் டாபிக் தான். சரியா? ஸோ ரீஃபண்ட்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதா இப்போ ஒரு மேட்டர். இப்போ நம்ம பார்த்த 3 கேசஸ்லையுமே ரீஃபண்டு என்ன ஆகும். ஓகே, ஸோ ரீஃபண்ட் எதனால் ஃபஸ்ட்டு வரும்னா, இந்த மாதிரி அவங்க வந்து கண்டிஷன் வந்து ஒழுங்காக சர்டின் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா. என்ன சர்டின் கண்டிஷன், ஒன்று ஃபியூச்சரில் அவங்க வந்து அதை கரெக்டாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ் ஆயிருக்கணும். இது ஃபுல்ஃபில் ஆகணும்னா அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமாக ட்ரீட் பண்ணப்படும். ஸோ அந்த ரீஃபண்டு சப்போஸ் ரெவென்யூ ரிலேட்டடாக இருந்தால், என்னது ரெவென்யூ ரிலேட்டடாக, இப்போ பார்த்தோம்ல அந்த 3 கேஸ் தான் வரும். ரெவென்யூ, ஸ்பெசிஃபிக் அசட்டு, ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன், இதுதான் வரும். சரியா? சப்போஸ் ரெவென்யூ ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்டபிள், டெஃபர்ட் கிரெடிட் எக்ஸீட் ஆயிருக்கும். அதுதான் அமௌண்ட் ரீஃபண்டபிளாக இருந்துச்சு, அதாவது ரெவென்யூ ரிலேட்டடாக இருக்குன்னா அதை இமீடியட்டாக என்ன பண்ணணும், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும். சரியா? இது ஒரு கொஸ்டின் இருக்குது டிவிகேல, ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே வந்து ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் அசட்டாக இருக்குன்னா, என்னது ஸ்பெசிஃபிக் அசட்டாக இருக்குன்னா எதிர் அதோடைய புக் வேல்யூ என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆயிருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிவைஸ்டு புக் வேல்யூ வச்சு நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக் அசட்டில் டிப்ரிசியேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த 2 ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்சோம்ல, அப்போது ரிவைஸ்டு புக் வேல்யூ வச்சு அந்த டிப்ரிசியேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த சம்ஸ்லலாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் இந்த இடத்துல என்னன்னா, ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் வந்து என்ன பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா, டிப்ரிசியேஷன் போட சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் டவுன் வேல்யூனா தெரியும்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்எல்எம் மெத்தட்னா சேம் அமௌண்ட்டே வந்து ஈச் இயரும் நம்ம வந்து லெஸ் பண்ணிட்டே வரும். ரிட்டர்ன் டவுன் வேல்யூனா அந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லையும் ஒரு வந்திருக்கிற ஆன்சர்லையும் ஈச் இயர் வந்திருக்க ஆன்சர்லையும் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி டிப்ரிசியேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதான் வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். சம் பார்க்குறப்போ புரியும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டு, அப்புறம் எத்தனை இயர்ஸ்க்கு டிப்ரிசியேட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை இயர்ஸ், கடைசியாக அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுதான் ரிவைஸ்டு புக் வேல்யூ. சரியா? அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். சரியா? லாஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன். ஸோ ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிறப்போ அதில் ரீஃபண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாமல் தான் அது வந்து ஏற்படும். ஸோ அது என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வ்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வ்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும். இங்கே கேபிட்டல் ரிசர்வாக நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அது என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் ரீஃபண்டுனா. சரியா? இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு அசட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி இங்கே தான் போகணும். வேறு எந்த ஜேர்னல் என்ட்ரிலையும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே அதே தான். ரீஃபண்ட் ஆன இயரில் மட்டும் இந்த ரீஃபண்ட் என்ட்ரியை போட்டணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், ரீஃபண்ட் ஆன இயரில் எப்படி டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். காஸ்ட்டு, கவர்மெண்ட் கிராண்ட்டு, ஸ்கிராப் வேல்யூ, போன வருஷம், அதாவது ரீஃபண்ட் இயர் வந்து 2வது வருஷம் 3வது வருஷம் இருக்கும் இல்லையா, அப்போ போன வருஷத்துலேருந்து எவ்வளோ டிப்ரிசியேஷன் இருக்கோ அதையும் வந்து லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீஃபண்ட் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ்ஃபுல் இயர்ஸ், இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ யூஸ்ஃபுல் இயர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ இது 3வது வருஷம்னா மொத்தம் 5 வருஷம்னா அப்போ இன்னும் 4, 5, 2 வருஷம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எதுவும் இருக்காது. அதனால ரீஃபண்ட் எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரியா?
ஓவர். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே அங்கங்கே நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் ஒரு ஃப்ளோவில் சூப்பராக வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.